ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, முத்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இங்கே பாரு முத்து, முன்னையாச்சும் பரவாயில்ல, ஆனால் நீ சொன்னதை கேட்டு செல்வம் ரொம்ப நம்பிக்கையில் இருக்கான். இப்போ ஃபங்க்ஷன் நடத்த முடியலன்னா அவனுக்கு ரொம்ப அவமானமாக போயிடும். அதனால் நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துருன்றாங்க. முத்தும் பணத்துக்கு என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. இந்த பக்கம் ரோஹிணிக்கு அவங்க பார்த்து வச்சிருக்காங்களா வீடு, அதுக்கு உடனே அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய நெருக்கடி வருது. ரோஹிணி என்ன பண்ணுறாங்க, நைஸாக போய் மனோஜிட்ட காசு கேட்குறாங்க. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தி, அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சியா ஒரு 1,00,000 ரூபா பணம் கேட்குறா, ப்ளீஸ் மனோஜ் தான்றாங்க. அதை கேட்டோன்னு மனோஜுக்கு ஷாக் ஆகுது. என்ன ரோகிணி அசால்ட்டா 1,00,000 ரூபா கேட்குற, நம்மள்ட்ட ஏதோ அவ்வளோ பணம், நமக்கே இங்கே 1000 செலவு இருக்கு, இதுல மித்தவங்களுக்குலாம் எப்படி நாம காசு தர முடியும், அதெல்லாம் முடியவே முடியாதுன்றாரு. ரோகிணி அதான் ஜீவா கொடுத்த பணம் இருக்குல்ல, அதுல இருந்து தான் மனோஜ்னு கெஞ்சுவாங்க. ஆனா மனோஜ் தர மாட்டாரு. இப்ப ரோஹிணிக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. மனோஜ், நான் உனக்காக என்னென்ன பண்ணிருப்பேன், என் தாலி செயின் அடமான வச்சு கூட உனக்கு காசு கொடுத்துருக்கேன், இப்ப நான் அர்ஜென்ட்னு பணம் கேட்கறேன், நீ தர மாட்டேன்னு கோவப்படுறாங்க. அதுக்கு மனோஜ் வந்து, இங்க பாரு ரோகிணி, உனக்குன்னு கேட்டிருந்தா நான் கண்டிப்பா கொடுத்துருப்பேன், ஆனா உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் என்னால 1 ரூபா கூட கொடுக்க முடியாதுன்றத உறுதியா சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, பசங்க 3 பேரும் மொட்டை மாடியில இந்த பிரச்சனையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி கிச்சன்ல பொண்ணுங்க 3 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. முத்து வந்து ரவிட்ட செல்வத்தோட பிரச்சனையை பத்தி சொல்லிட்டு, அதுக்கு பணம் தேவைப்படுது, உன்கிட்ட எதுவும் காசு இருக்கான்னு கேட்பாரு. ரோஹிணி அதே மாதிரி ஸ்ருதிட்ட பணம் கேட்கறாங்க. இப்ப 2 பக்கமும் என்ன நடக்குதுன்னா, மனோஜ் வந்து ரவிட்ட என்ன ஏதுன்னு தெரியாம நீ காசு கொடுக்காதன்றாரு. அதே மாதிரி மீனா வந்து ஸ்ருதிட்ட காசு கொடுக்க வேணான்றாங்க. அதை கேட்ட முத்துக்கு ரோஹிணிக்கு செம்ம கடுப்பாது. சண்டைக்கு வருவாங்க, மாத்தி மாத்தி வாக்குவாதம் பண்றாங்க. ஒரு பக்கம் முத்து ரோஹிணி ஒரே பாயிண்ட தான் பேசுறாங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைனா நாம தானே உதவி செய்யணும்ன்றாங்க. அதே மாதிரி மீனா மனோஜ் 2 பேரும் ஒரே பாயிண்ட தான் பேசுவாங்க. உதவி செய்யறதெல்லாம் சரிதான், ஆனா எதுக்கு உதவி செய்யணும்னு இருக்குல்ல, ஏதோ அவசரத்துக்கு ஏதோ மருத்துவ செலவுக்கு உதவி செய்யறதுனா ஓகே, மித்தபடி அவங்க ஆடம்பரமா செலவு பண்றதுக்குலாம் நாம எதுக்கு உதவி செய்யணும், பணம் என்ன நமக்கு சும்மாவா கிடைக்குதுன்றாங்க. மனோஜ் எல்லாம் ஒரு படி மேல போய், இந்த மாதிரி நம்ம காசு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் இதே சாக்கா வச்சு நம்மள்ட்ட தொடர்ந்து அவங்க காசு கேட்டுட்டே இருப்பாங்க, கடைசியில நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓட்டாண்டியா தான் நிக்கணும், அதனால இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாதுன்றாரு. இப்ப லாஸ்டா ஸ்ருதி ரவி 2 பேரும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல வந்து நிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கூட ஒரே பாயிண்ட் தான் சொல்றாங்க, நம்ம ஃப்ரெண்டு ஒரு உதவின்னு கேட்டா நம்ம செஞ்சுதான் ஆகணும், ஆனா அது அத்தியாவசியமா இல்லையான்றதை செக் பண்ணிக்கணும். ஒருவேளை அவங்க ஆடம்பரத்துக்கு உதவி கேட்டாங்கன்னா கண்டிப்பா நம்ம செய்யக்கூடாது, அதுக்கு பதிலாக அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம், இதெல்லாம் தேவையில்லாத செலவுன்னு உங்களுக்கு எடுத்து சொல்லலாம். இல்ல அவங்க காசு வேணும் அடம் பிடிச்சாங்கன்னா சும்மா காசை கொடுக்காம வட்டிக்கு பணம் கொடுக்கலாம், குறைஞ்ச வட்டி வேணா வாங்கிக்கலாம், இதனால அவங்களுக்கும் கொஞ்சம் பொறுப்புன்னு சொல்லி ஐடியா கொடுப்பாங்க. இந்த விஷயத்தை கேட்ட மனோஜுக்கு என்ன தோணுதுன்னா, ரோஹிணியோட ஃப்ரெண்டுக்கு நம்ம சும்மா காசு கொடுக்காம வட்டிக்கு பணம் கொடுப்போம், இதனால லாபம் வரும்னு நினைக்கிறாரு. ரோஹிணி என்ன நினைப்பாங்கன்னா, மனோஜிட்ட போய் வட்டிக்கு பணம் கேட்போம், கண்டிப்பா மனோஜ் கொடுப்பேன்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி மீனா வந்து செல்வத்தை நேர்ல பார்த்து அட்வைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா முத்துக்கு மட்டும் தான் இந்த விஷயம் சுத்தமா ஒத்து போவாது. ஏன்டா சொந்த ஃப்ரெண்ட்டே போய் வட்டிக்கு பணம் கொடுக்க சொல்றியா, போடாங்கிட்டுன்னு திட்டிட்டு போயிடாரு. இவங்க வீட்டு பிரச்சனையை இந்த அளவுக்கு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணதில்ல, ஆனா சம்பந்தம் இல்லாத பிரச்சனையை இவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட தான் எனக்கு சீரியலையும் முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மனோஜ் வந்து ரோஹிணி கிட்ட, இங்க பாரு ரோஹிணி, உன் ஃப்ரெண்டுக்கு என்னால சும்மாலாம் பணம் தர முடியாது, வேணா வட்டிக்கு பணம் தரேன்னு வாரு. ரோஹிணி அதுக்கு சம்மதிப்பாங்க. மனோஜ், இங்க பாரு ரோஹிணி, கரெக்டா வட்டியை மாசம் மாசம் வாங்கி கொடுத்துடணும், பணத்துக்கு நீ தான் பொறுப்புன்னு. ரோஹிணி எல்லாத்துக்கும் சரின்னுவாங்க. இப்ப ரோஹிணியோட பிரச்சனை முடிஞ்சு. அதே மாதிரி இந்த பக்கம் முத்து வந்து செல்வத்துக்காக எப்படியோ 1,00,000 ரூபா பணத்தை ரெடி பண்ணிட்டாரு. ஒன்னு எங்கேயா போய் கடன் வாங்கியிருப்பாரு, இல்ல மீனாவோட எதிர்ப்பையும் மீறி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அந்த 1,00,000 ரூபா பணத்தை எடுத்திருப்பாரு. ஆனா மீனா அதுக்கு முன்னாடி செல்வத்தை பார்த்து பேசுறாங்க, ஆனா நான் உங்களுக்கு பணம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கல, உங்களை ஆடம்பர செலவு பண்ண வேணாம் தான் சொல்றேன், நீங்க இப்போ ஒரு நல்ல 1,00,000 ரூபா பணம் செலவழிச்சு உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் அந்த 1,00,000 ரூபா கடனை எப்படி அடைப்பீங்க, அதுக்கு நீங்க எவ்வளவு நாள் கார் ஓட்டி அந்த காசை சம்பாதிக்கணும், இதெல்லாம் தேவையா, நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி சிம்பிளா பண்ணிட்டு போலாம் அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாங்க. கடைசியா உங்க தங்கச்சியா நான் அதை சொல்றேன், இதை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காதும் உங்க இஷ்டம் சொல்லிட்டு போயிருவாங்க. செல்வமும் மீனா சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்கறது கரெக்ட்னு தோணுது. லாஸ்டா நடக்குதுன்னா, முத்து வந்து செல்வம் கேட்ட அந்த 1,00,000 ரூபா பணத்தை கொண்டு வந்து தராரு. இந்த அந்த பணத்தை வச்சு ஃபங்க்ஷன் நல்லபடியா நடத்துன்றாரு. ஆனா செல்வம் அதெல்லாம் வேணாம் முத்து, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், இதெல்லாம் ஆடம்பர செலவு, நான் என்னால முடிஞ்ச மாதிரி சிம்பிளாவே பண்ணிக்கிறேன்றாரு. அதை கேட்ட முத்துக்கு லைட்டா ஷாக் ஆகும். என்னடா திடீர்னு இப்படி சொல்றேன்னு சொல்லி விசாரிப்பாரு. இதுக்கெல்லாம் காரணம் மீனா பண்ண அட்வைஸ் தான் தெரிய வரும். இதுக்கு முத்து கோவப்படுவாரா இல்ல சந்தோஷப்படுவாரான்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.